கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி. அம்மா காய்கறி வேணுமா? வெண்டைக்காய் 1/4 கிலோ, கத்திரிக்காய் 1/4 கிலோ. எவ்வளோம்மா? வெண்டைக்காய் 1/4 கிலோ 20 ரூபா, கத்திரிக்காய் 1/4 கிலோ 25 ரூபாம்மா. மார்க்கெட்டில் வெண்டைக்காய் 1/4 கிலோ 10 ரூபாயும், கத்திரிக்காய் 1/4 கிலோ 10 ரூபாயும் தான் விற்கிது. நீ 2 மடங்கு அதிகமாக விற்கிற. வேணாமா போ. ஏன் பாப்பா, படிக்கிற வயசுல காய்கறி விற்கிற? படிக்கலையா? அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. மேலே படிக்க வசதி இல்லை. 12ஆம் வகுப்போட நிறுத்திட்டேன். அம்மா தான் காய்கறி விற்க வருவாங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை. மாத்திரை வாங்க, சாப்பாட்டுக்கு இன்னைக்கு நான் காய்கறி வித்துட்டு போனாதான் காசு. ஏ, வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு போற வர்றவங்க கிட்டலாம் வெட்டி கதை பேசுற. போயா உள்ள. அண்ணே, காய்கறி வேணுமா? டேய், காய்கறி வாங்குறியா? தெருவில் வரவங்க எல்லாம் ரேட் அதிகமாக வச்சு விற்பாங்க. நீ போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாயா. அக்கா, காய்கறி வேணுங்களா? தெருவில் விற்கிறவங்க எல்லாம் டபுள் மடங்கு விலை சொல்லுவீங்க. உன்கிட்ட காய் வாங்கினா எனக்கு தான் காசு நஷ்டம். நீ போ. காயும் வேணாம், ஒன்றும் வேணாம். அம்மா, காய்கறி வேணுமா? நீ மார்க்கெட்டில் விற்கிற விலைக்கே தரியா? வாங்கிக்கிறேன். அது எப்படிம்மா தர முடியும்? மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி 50 ரூபானா, நானும் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய் கொடுத்து தான் வாங்கிட்டு வரேன். மார்க்கெட்டில் விற்கிறவங்க விவசாயிக்கிட்ட 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு வாங்கி உங்ககிட்ட 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் கடைக்காரர்கிட்ட என்னைக்காவது விவசாயி கிட்ட வாங்கின ரேட்டுக்கு எனக்கு காய்கறி கொடுங்கன்னு கேட்க முடியுமா? நான் ரோட்ல வெயில்ல இந்த வெயிட்டை தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன். என்கிட்ட கம்மியா கேட்குறீங்களேம்மா. காசை பார்க்காதீங்கம்மா. நான் வெயில்ல தூக்கிட்டு வரேன்ல, அந்த கஷ்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. உன் அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. நீ போ. எனக்கு காய் வேணாம், ஒன்றும் வேணாம். அம்மா, காய்கறி வேணுமா? வேணாம்மா, காய்கறி வீட்டில் இருக்கு. அண்ணா, காய்கறி வேணுமாண்ணா? காலையிலிருந்து யாருமே வாங்க மாட்றாங்க. நீங்களாவது கொஞ்சம் காய்கறி வாங்குங்கண்ணா. காய் வித்தா அந்த காசில் சாப்பிடலாம்னு இருந்தேன். இன்னும் விற்கலண்ணா. காலையிலிருந்து சாப்பிடல, ரொம்ப பசிக்குதுண்ணா. ஐயையோ, ஏமா சாப்பிடாம கஷ்டப்படுற? நான் எனக்கு சாப்பிட பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அத நீ சாப்பிடுமா. இந்தாமா, நான் என் கடைக்கு வர்றவங்க கிட்ட கொஞ்சம் காய்கறி வித்து தரேன். மீதிய நான் எடுத்துக்கிட்டு உனக்கு காசு தரமா, கவலைப்படாத. டேய் கிருஷ்ணா, கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போடா. அந்த பொண்ணுக்கு உதவியா இருக்கும். சரி, 200 ரூபாய்க்கு கொடு. இந்தா காசு. உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. சரி, நான் வரேன். டேய், எங்கடா போற? காய் வாங்க போறேன். இங்க வா. என்ன காய் வேணுமோ வாங்கிட்டு போ. காசை பார்க்காத. அந்த பொண்ணு கஷ்டத்துக்கு உதவுவோம். இந்தா காசு. டைலர், உன்ன மாதிரியே எல்லாரும் சிந்திச்சா யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. அம்மா, காய்கறி வாங்கிட்டு போமா. நீ விலைய அதிகமா சொல்லுவ. நான் காய்கறி கடையிலேயே வாங்கிக்கிறேன். ஒரு நாளைக்கு இங்க வாங்குமா. எவ்வளவோ வெட்டி செலவு பண்றோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர வாழ வைமா. டைலர், நல்லா பேச கத்துக்கிட்ட. சரி, 200 ரூபாய்க்கு கொடு. அம்மா, இந்தாங்க வித்த காசும் மீதி நான் எடுத்துக்கிட்ட காய்க்கு காசும் வாங்கிக்கோங்க. கவலைப்படாம போய் அம்மாவை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேண்ணா. சரி, போயிட்டு வரேங்கண்ணா.